Hi friends, welcome back to my channel. வீடியோ ரொம்ப ஷார்ட்டா இருக்க போகுது. இனிமேட்டு வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஷார்ட்டா போடணும்ன்ற ஒரு தாட் இருக்கு. நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன் இல்ல வந்து என்னென்ன வந்து டிஃபரெண்டா வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஃபுட் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்கு யோசிச்சு தான் இந்த ஒரு சீரீஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு வாட்டர் வந்து டீடாக்ஸ் வாட்டர் வந்து ஷேர் பண்ணேன். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப சிம்பிளா இருக்கு, நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து மார்னிங் நான் இப்போ கிளம்பிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ப்ரிப்பேர்ட் அ ஜூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஏபிசி ஜூஸ் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான். பட் கொஞ்சம் ட்வீக் பண்ணி என்ன போட்டிருக்கேன், ஏன்னா நீங்கள் வந்து ஒரே இன்க்ரீடியன்ட் சாப்பிட்டுட்டே இருந்தீங்க, நம்மளுக்கும் போர் அடிச்சிடும் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நான் இது கூட பார்த்தீங்கன்னா இது மட்டுமே பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, இது கூட வந்து 2 எக் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுவும் சொல்லிடுறேன், பாயில்டு எக் தான். ஸோ அதனால நான் அதில் காமிக்கல. பாயில்டு எக் 2 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் வந்து ஆல்மோஸ்ட் குடிச்சிட்டேன், இவ்வளோ குடிச்சிட்டேன். ஸோ வந்து மீதி வந்து குடிக்கணும். ஸோ ஐ தாட் நான் இதிலே காமிக்கலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஃப்ரூட் வந்து கிரைண்ட் பண்ணுற ஒரு இது வாங்கியிருந்தேன் ஒரு 1 month பிஃபோர். கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக, ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் இன்னொன்றில் மாற்றி அந்த மிக்சி வந்து க்ளீன் பண்ணுறதே கொஞ்சம் பெரிய கடையாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் ஜூஸர் வந்து ஒன்று வாங்கிக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் திரும்பி வாங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரட் போட்டிருக்கேன், ஒரு கேரட் போட்டிருக்கேன், ஒரு பீட்ரூட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக ஒரே மாதிரி சாப்பிட்றதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டோன்னா நம்மளுக்கும் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஒரே இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த வைட்டமின்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு உடம்புல போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் கொத்தமல்லியில் வந்து எவ்வளோ வந்து வைட்டமின்ஸ் இருக்குது. வைட்டமின் சி இருக்குது, அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதில். ஸோ நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஆட் பண்ணுறது வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ரொம்ப நியூட்ரிஷியஸ். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா விமன் வந்து போஸ்ட் 25 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதை இக்னோர் பண்ணவே பண்ணாதீங்க. எஸ்பெஷலி வெஜிடேரியன் இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் ஒமேகா 3. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம வந்து ஃபிஷ் எடுக்க முடியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படி இல்லைன்னா வால்நட் போகலாம். பட் எக்கனாமிக்கலாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தான், ஏன்னா வால்நட் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கர சீப். இது நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒமேகா 3 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒமேகா 3 இதில் கிடச்சிரும். ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வைட்டமின்ஸ் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து இதிலே உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் வந்து டெய்லி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து சண்டே வந்து வாங்கி வச்சுருங்க. எப்பயுமே வெஜிடபிள்ஸாக இருக்கும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும். எஸ்பெஷலி ஒர்க்கிங் விமனுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் சண்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. மைண்டில் செட் பண்ணிக்கோங்க, சரி நான் டெய்லி இதுதான் சாப்பிட போகிறேன், இதுதான் நான் மார்னிங் மத்தியானம் ஈவினிங் சாப்பிட போகிறேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மார்னிங் வந்து அந்த பரபரப்பில் வந்துட்டு ஐயோ இது இல்லையா அது இல்லையேன்னு கஷ்டப்பட வேண்டாம். ஸோ நான் வந்து லாங் வீடியோவாக போடலை அப்படின்றதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஏன்னா யாருக்குமே டைம் கிடையாது. இவங்க வந்து எதர் ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே பிஸியாக இருக்காங்க இப்போ. ஏன்னா வந்து நிறைய வேலை இருக்கும் இல்லையா. ஸோ நான் லாங் வீடியோ போட்டால் உங்களுக்கும் கொஞ்சம் வந்து, ஏன்னா எல்லா டிஷ்ஷஸுமே நான் ஒரே வீடியோவில் போட்டேன்னா உங்களுக்கு அது வந்து மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ நான் வந்து எப்பப்பெல்லாம் நான் மார்னிங் வந்துட்டு
மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அந்த மாதிரி நான் பிரிச்சுட்டு எது நான் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா இதையே நான் வந்து வெனஸ்டே சாப்பிட்டேன்னா அதை நான் போட முடியாது. ஸோ நான் எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றேனோ அது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவாக குயிக்காக முடிச்சுக்கிற மாதிரி ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கான்றதை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. முக்கியமாக வந்து நான் சொல்ல வேண்டியது வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா நான் வந்து இன்னொரு 3-4 kg வந்து குறைக்கணும். கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் ஏறிட்டேன் ஆக்சுவலி சிக்கன் பாக்ஸ் வரும்போது. ஸோ அதனால வந்து நான் வெயிட் லாஸில் தான் இருக்கேன். ஸோ அதனால தான் அந்த வாட்டராக டீடாக்ஸ் வாட்டராக இருக்கட்டும், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து வெயிட் லாஸ்ல இருந்தீங்கன்னா இதையே ஃபாலோ பண்ணலாம். நார்மல் டேஸ்லையும் நார்மலாக இல்லை வெயிட் லாஸ்ல இல்லாதவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் அண்ட் ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸான ஃபுட்டு தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதில் யூஸ் பண்ணுறக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரட்டாக இருக்கட்டும், பீட்ரூட்டாக இருக்கட்டும், கொத்தமல்லியாக இருக்கட்டும், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், லோடட் வித் நியூட்ரிஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு. இது மட்டுமே பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிடாதீங்க. இதில் எல்லா நியூட்ரிஷன்ஸும் இருந்தாலும் வயிறு ஃபில்லிங்காக இருக்கணும்னா கொஞ்சம் அடிஷ்னலாக ஏதாவது ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. அதனால தான் நான் 2 எக் எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் இட்ஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கான்செப்ட் ஓகேவா, நான் ஷேர் பண்ணட்டுமா அப்படின்றது. So until next video, take care. Bye.